காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். இந்த பெரிய வனாந்தரத்தில் உன்னை கொண்டு வந்த நாள் முதல் நீ என் வசனங்களை தேடி வாசிக்கிறாய். என் வாக்குத்தத்தங்களை குறித்து வைத்து எழுதி வைக்கிறாய், மனப்பாடம் செய்கிறாய். என் வசனம் எவ்வளவு வல்லமை நிறைந்தது என்பதை நீ இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு வருகிறாய். பணமும் செல்வமும் பெயரும் புகழும் வசதிகளும் ஆடம்பரமும் மிக மிக முக்கியமானவை என்று எண்ணியிருந்தாய். இப்பொழுது உன் கண்களும் கவனமும் என்னை நோக்கி பார்க்கின்றன. மகளே, மகனே, நீ என்னை உன் முழு இருதயத்தோடு தேடும்போது நான் உன் அருகில் வந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நீ என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறதால் எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் சொந்த ஜனமாக உன்னை நிலைப்படுத்துவேன். எவ்வளவு பாக்கியமான வாழ்வு! என்னோடு அடியெடுத்து வைத்து நடந்து வா. உன் கரத்தை பிடித்து உன்னை நடத்துவேன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் வார்த்தைகளில் ஜீவனும் வல்லமையும் உண்டு. உன் இருதயத்தில் என் வசனங்களை சேகரித்து வைத்துக்கொள். அது உனக்கு வழிகாட்டும், உன்னை ஆறுதல் படுத்தும், உன் பாதையை வெளிச்சமாக்கும், உன் முகம் பிரகாசமடையும். விலையேற பெற்ற சமாதானமும் மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும். ஆதார வசனம்: அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். சங்கீதம் 1:3.